நெருக்கடியாக இருக்குதா? ரொம்ப அழுத்தமாக இருக்குதா? இந்த காலவெளியில் நிறைய போராட்டத்தை ஃபீல் பண்ணுறீங்களா? உணர்கிறீர்களா? பலவிதமான ஒரு நெருக்கடியாக ஒரு ஒரு மாதிரி அழுத்தமாக நீங்கள் இதுக்கு உணர்கின்றீர்களா? இப்போதே முழங்கால் படிடுங்க. எனக்கு உதவி செய்ய போதுமானவர் நீங்கள் தான்ப்பா. நீங்கள் எனக்கு போதுமானவர். உண்மை நம்பி இருக்கிறேன். இந்த மனுஷங்க கையில் நான் விழக்கூடாதப்பா. மனுஷங்க உண்மை மேற்கொள்ளக்கூடாதப்பா. நான் உண்மை சார்ந்து கொள்றேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதமாமந்து கண்ணீர் சிந்தி, பாதமாமந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம், தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 14வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போறோம். அபியா ராஜாவுக்கு பிற்பாடு அவனுடைய ஸ்தானத்திலே அவன் குமாரனாய் ஆசா என்பவன் ராஜாவாகிறான். அவன் 10 வருஷம் அமெரிக்கையா இருந்தது. சூப்பரா முதல் 10 ஆண்டுகள் அவனுடையதான ராஜ்யபாரம் சூப்பரா இருந்துச்சு. அவன் நல்ல ஒரு ராஜா. அவன் ஆசா தன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்தான். அப்பா சரியில்லை, ஆனாலும் இவன் ரொம்ப செம்மையா அவன் இருந்திருக்கிறான். ஆசா தன் அது மாத்திரம் இல்லை, அந்நிய தேவர்களின் பலிபீடங்கள்லாம் அகற்றியிருக்கிறான், சிலையில உடைச்சிருக்கிறான், விக்கிரகத்தை போல வெட்டியிருக்கிறான். இங்க சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆசாரியனோடு உள்ள தொடர்பு ஒன்று கிடைச்சிருக்கணும், நல்ல ஒரு தீர்க்கதரிசியின் தொடர்பு ஒன்று கிடைச்சிருக்கணும். இந்த தீர்க்கதரிசிகள் இவனை சரியாக நடத்தி இருக்கிறாங்க, அந்த ஆசாரியர்கள் இவனை சரியாக நடத்தி இருக்கிறாங்க. அந்நிய தேவர்கள் பலிபீடங்களை உடைக்க சொல்லியிருக்கிறாங்க, மேடைகளை அகற்ற சொல்லியிருக்காங்க, சிலைகளை உடைக்க சொல்லியிருக்காங்க, விக்கிரகத்தோப்புல வெட்டி போட சொல்லியிருக்காங்க. இவன் தன் தேவனாய் கர்த்தரை தேடனா நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைப்படி செய்ய யூதாவுக்கு கற்பித்தான். அப்போ அவன் ரொம்ப அதெல்லாம் நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறான். அப்போ யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றியிருக்கிறான். இவனுடைய விக்கிரகத்தை அகற்றினதுக்கு அப்புறம் ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது, இந்த சமாதானமா இருந்தது, இளைப்பாறுதலா இருந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அமெரிக்கையா இருந்தது. அமெரிக்காவா இல்ல, அமெரிக்கையா இருந்தது. அமெரிக்கைன்னா அமைதலாக இளைப்பாறுதலாக இருந்தது. அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லப்படுது பாருங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் சமாதானமாக இருந்தபடியால் அரணான பட்டணங்களை கட்டினார். அப்போ இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நீ கர்த்தரை தேடினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார். கர்த்தரை தேடினால் சுற்றுப்புறத்துல சமாதானத்தை தருவார். கர்த்தரை தேடினால் நாம கட்டுகிற வேலையை நாம் செய்ய முடியும். இல்லை, கர்த்தரை தேடாம கட்டுற வேலை செய்ய முடியாது. நமக்கு எதிராளிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த எதிரிகளை சமாளிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு ரோதனையா போயிடும். எதிரிகளை சமாளிப்பதே ஒரு பெரிய சோதனையா போயிடும். ஆமாம், நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம சமாதானமாக கர்த்தர் இருக்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். அதாவது சாலமோனுடைய காலத்தில் ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த ஒரு யுத்தமும் இல்லாதிருந்தது. எல்லாம் அங்கே அப்பா காலத்து தாவீது எல்லா யுத்தத்தையும் ஓய பண்ணிட்டாரு. அது மாதிரி நல்ல இளைப்பாறுதல் இருந்துச்சு. சத்துருக்கள் இல்லை, எதிரிகள் இல்லை, பகைஞர்கள் இல்லை, பஞ்சம் இல்லை, மக்கள் நடுவிலே சரியான ஒரு ஒத்துழைப்பு இருந்துச்சு, கலவரங்கள் இல்லை, உள்நாட்டு கலவரங்கள் இல்லை, இணைப்பும் இணைதலும் ஐக்கியமும் இருந்ததுனால
கட்டுமான பணிகளுக்கு நிறைய போனேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கட்டுமான பணியில் ஈடுபடுச்சுவாங்க. அப்போ நம்ம பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒன்று, நீங்க கட்டுமான பணியில ஈடுபடுங்க, பிரச்சனைகள் தானா ஆமென் ஸ்தோத்திரம் அமைதல் ஆகும். 7ஆம் வசனம் யூதாவை நோக்கி சொல்றான், நமக்கு முன்பாக தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற இந்த நேரத்துல பட்டணங்களை கட்டுவோம். இப்போ ஒரு இளைப்பாறுதல் காலம். இந்த நேரத்துல அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல் உண்டு பண்ணுவோம். இந்த அமைதலான இளைப்பாறுதல் காலத்துல நம்ம எல்லாம் ஸ்லாகா தூங்கிட்டு இருக்க கூடாது. இந்த நேரத்துல நாம சோம்பல்தனமா இருந்துடக்கூடாது. இந்த நேரத்துல நமக்கு யுத்தம் இல்லை, மாறாக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்லாது இருக்கிறது. அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், கட்டுமான பணியிலே கவனம் செலுத்துவோம். ஆமென் ஸ்தோத்திரம். முன்னேற்ற பணிகளில் கவனம் செலுத்துவோம். பலப்படுத்த வேண்டியதை பலப்படுத்துவோம், தாழ்பாலை போட்டு பலப்படுத்துவோமாக அப்படி சொல்லிட்டு நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். உனக்கு இப்போ இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்குதா? மனசுல சஞ்சலமா இருக்குதா? மனசுல வேதனையா இருக்குதா? மனசு ரொம்ப அழுத்தமா இருக்குதா? மன பாரமா இருக்குதா? ஜெபம் பண்ணு, கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார். கர்த்தரை தேடு, இளைப்பாறுதலை தருவார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினோம். தேடின போது ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே அவன் கட்டினாங்க, காரியம் வாய்த்தது. அப்போ யூதாவில் ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிற 3 லட்சம் பேர், பென்யமீனில் கேடகம் பிடித்து நாணேற்றுகிற 2 லட்சம் பேர், 2,80,000 பேர் சேனை. ஆசாவுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அங்கே என்ன செஞ்சிருக்காங்க, பராக்கிரமசாலிகள் அங்கே இருந்திருக்காங்க. Praise the Lord. ரொம்ப ஆசீர்வாதமா அவங்க இருந்தாங்கன்னு பார்க்குறோம். 5 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. அப்போ யுத்தத்துக்கான காரியங்கள் ரொம்ப. இன்னொன்று பாருங்க, கட்டுமான பணியில் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவங்க இராணுவ வீரர்களை பற்றி எண்ணாமல் இல்லை, இராணுவ பயிற்சிகள் மேற்கொள்ளாமல் இல்லை. இராணுவத்தையும் அவங்க இந்த இளைப்பாறுகிற காலத்தில் நமக்கு தான் சண்டையே இல்லையே, நீ சண்டையே வராதுன்னு நம்ம இராணுவத்தையும் அவங்க பலப்படுத்தாம இவங்க அசதியாக இருந்து விடவில்லை, அஜாக்கிரதையாக இருந்து விடவில்லை. இராணுவத்தையும் அவள் பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பயிற்சி வைத்துக் கொண்டிருந்ததை பார்க்கணும். சரி, இப்படிப்பட்ட நேரத்துல, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவளுக்கு விரோதமா எத்தியோப்பியனாகிய சேராங்கிறவன் 10 லட்சம் பேர், உங்களோட 2 மடங்கு வெறும் 300 ரதங்களோட புறப்பட்டு மரேஷாங்கிற இடத்துக்கு வர்றான். சில நேரங்களில் நமக்கு யுத்தங்கள் வருவதெல்லாம் நீ என்ன நினைக்கூடாதுன்னா, நம்ம தப்பு பண்ணதுனால தான் யுத்தங்கள் வருதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் யுத்தம் வரும், கர்த்தரை தேடாதவர்களுக்கும் யுத்தம் வரும். கர்த்தரை தேடினவர்களுக்கு யுத்தம் வரும்போது அவரை சார்ந்து இருக்கும்போது யுத்தத்தில் ஜெயம் எடுப்பார்கள். கர்த்தரை தேடாது இருந்த போது யுத்தங்கள் வரும்போது கர்த்தரை தேடும் போது விடுதலை தருகிறார். நாம் கர்த்தரை தேடாமல் நம்முடைய சுயத்தை சார்ந்து கொண்டால் தோல்வியை சந்திப்போம். எச்சரிக்கையா இருப்போமா. இப்போ என்ன செய்யறான், அப்படி அவங்க ரெடியா இருக்கும்போது ஆசாவும் யுத்தத்துக்கு புறப்படுறான். 11ஆம் வசனம். அப்போ ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க, சூப்பரான ஜெபம். 2 நாளாகவும் 14-11. நீங்களும் இந்த ஜெபத்தை மனப்பாடம் பண்ணி உங்களுக்கும் ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜெபத்தை பண்ணலாம். உங்களுக்கு விரோதமாகவும் பல்வேறு யுத்தங்கள் எழும்பும்போது, உங்களுக்கு விரோதமாக பலவிதமான போராட்டங்கள் எழும்பும்போது, உங்களை விட 2 மடங்கு பலம் வாய்ந்தவன் வரும்போது இந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஆசா ஜெபம் பண்றான் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்யறது உங்களுக்கு லேசான காரியமாப்பா. எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஹல்லேலூயா. பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலம் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். அப்போ ஜெபம் பண்ணி, நீங்க தேவன், நாங்க உண்மை சார்ந்து கொள்றோம், மனுஷன் மேற்கொள்ள விடாதீங்கன்னு ஜெபம். அப்படி ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும்பாக முறியடித்தினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனாங்க. இப்பவும் நான் சொல்றேன், ரொம்ப நெருக்கடியா இருக்குதா, ரொம்ப அழுத்தமா இருக்குதா, இந்த காலவெளியில் நிறைய போராட்டத்தை ஃபீல் பண்றீங்களா, உணர்கிறீர்களா, பலவிதமான ஒரு நெருக்கடியா ஒரு மாதிரி அழுத்தமா நீங்க உணர்கின்றீர்களா, இப்போதே முழங்கால் படிடுங்க. எனக்கு உதவி செய்ய போதுமானவர் நீங்க தான்ப்பா, நீங்க எனக்கு போதுமானவர், நம்பி இருக்கிறேன்,
இந்த மனுஷங்க கையில் நான் விழக்கூடாதப்பா, மனுஷங்க என்னை உண்மை மேற்கொள்ளக்கூடாதப்பா, நான் உண்மை சார்ந்து கொள்றேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஓ ஹாலதாரா ஷிக்கா பந்தாரா, நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ அவங்க எத்தியோப்பியா திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறியடி போனாங்க. நம்ம கேராலையும் சுற்று பண்ணங்களாம் முறியடித்தாங்க. கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை கொள்ளையிட்டார்கள். அவங்க கொள்ளை மிகுதியாகப்பட்டது. அதை கொண்டு வந்து என்ன செய்தாங்களா, இன்னும் பல கட்டுமான பணிகளுக்கு அவங்க பயன்படுத்தினாங்களாம். தேவன் அவர்களுக்கு இந்த யுத்தம் வந்தது என்னாச்சுன்னா, இவங்க இந்த யுத்தத்தை ஜெயித்து ஒரு திரளான ஏராளமான ஐஸ்வர்யத்தை, கொள்ளை பொருட்களை, பொன்னும் வெள்ளியும் இவங்களை அள்ளி கொண்டு வருவதற்கு இந்த யுத்தம் பயன்பட்டது. கர்த்தர் நன்மை செய்வதற்காகத்தான் இந்த யுத்தத்தை அனுப்பியிருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை ஒருவராலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை மேற்கொள்ள முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல நான் உங்களோடும் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ அவமானம் அடைவதில்லை. கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகவும் 14வது அதிகாரத்தில் ஆசா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆசா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். விக்கிரக தோப்புகளை எல்லாவற்றையும் செய்தான், வெட்டினான். நியாயப்பிரமாணத்தை தேடுவதற்கு நியாயப்பிரமாணத்தின்படியும் கர்த்தரை தேடவும் ஜனங்களை என்ன செய்தான், அவர்களுக்கு கற்பித்தான், ஜனங்களை கற்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யுத்தமில்லாத நாட்களில் நிறைய கட்டிடங்களை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமீன். அவருடைய தான படைபலமும் நல்ல இருந்தது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். அந்த நேரத்தில் யுத்தம் வந்தபோது அவர் என்ன செய்தார், ஆசாராஜா ஏற்கனவே தேவனை தேடி அவர் ஆயத்தமாக இருந்த நாட்களில் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி நினைச்சார். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாரு. மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த எத்தியோப்பியா அந்த ராஜாவை என்ன செய்தாராம், கர்த்தர் மறுபடியும் பலன் கொள்ளாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தாங்களாம், கர்த்தர் அவர்களை முறியடித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம எல்லாவற்றிலும் நாம் தேவனை தேடி, ஏற்கனவே தேவனை தேடி அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடையதான எல்லா பகைஞர்களுக்கும் எல்லா விதமான விரோதங்களுக்கும் நம்ம நீங்களாக்கி காத்துக்கொள்வார். நம்ம ஜெபிப்போமா? அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்து ஆமெனப்பா உம்முடைய சத்தியத்திலே நடந்து உம்முடையதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா மிகப்பெரிய பிரச்சனையும் மலை போல வருகிற பிரச்சனையும் கர்த்தாவே பனி போல மாற்றுகிறீரப்பா. ஆமேனப்பா, அந்த எத்தியோப்பியா தேசத்து அப்பா அந்த ஜனங்கள் 10 லட்சத்துக்கும் அதிகமான அப்பா அந்த வீரர்கள் கர்த்தாவே அப்பா 300க்கும் அதிகமான ரதங்கள் விரோதமாய் வந்த போது கூட கர்த்தாவே கூட ஜெபித்த போது நீர் அற்புதமாய் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து ஆமேனப்பா அந்த சத்துருக்கள் அழிந்து போகும்படி செய்தீரப்பா. தேவனே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடவும் உம்முடைய கரங்களிலே விழவும் உம்மை நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல ஜெப ஆவி விண்ணப்பத்தின் ஆவி உம்மை சார்ந்து கொள்ளவும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.